ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நம்ம செடியில் அடுக்கு மல்லி பூத்துருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியில் என்ன ஒரு அதிசயம்னா, மற்ற மல்லிச்செடியெல்லாம் நம்ம பறித்து வச்சோம்னா பூ பூத்துரும். ஆனால் இந்த மல்லிச்செடி பார்த்திங்கன்னா, இந்த மல்லிப்பூ மட்டும் நம்ம பறித்து வச்சோம்னா பூக்கவே போகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம செடியிலே விட்டுட்டு காலையில் தான் பறிக்க முடியும். காலையில் பறித்தோம்னா பக்கத்தில் போனாலே அப்படி ஒரு வாசம் ஊரையே தூக்கும். அந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. கொத்து கொத்தாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த மல்லிச்செடி பிடிக்கும் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு அதிசயமும் இருக்குது. இந்த மல்லிச்செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மொட்டாக பறித்து நம்மளாகவே அதை எடுத்து மோந்து பார்த்தோம்னா அதில் வாசனையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பூ மலர்ந்ததுக்கப்புறம் போய் பாருங்களேன், அப்படி ஒரு வாசமாக இருக்கும். இயற்கை என்ன ஒரு அழகு இல்லை? சரி வாங்க விடுகதைக்குள்ளே போகலாம். அதுவான காட்டிலே பச்சை பாம்பு தொங்குது, அது என்ன? தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.